பூமர்னு என்னன்னா வேர்ல்டு வார் முடிஞ்சிட்டு நிறைய பேர் இறந்து போனாங்க. வேர்ல்டு வார் உலக போருக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்கு. கேளுங்க, ஒரு பொண்ணு வர்றாங்க அப்படின்னா நான் ஒரு 300 ரூபா 400 ரூபா செலவு பண்ணி தான் ஆகணும் அந்த இடத்துல. இல்ல நான் ஒரு 50 ரூபா மேல போட்டு ஒரு 200 ரூபாய்க்கு பண்ணி தரேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேட்டிங் பண்ணுனா அந்த புள்ள எப்படி வரும்? அவன் இன்ஜின் பத்திலாம் பேசுறான். அந்த பைசே அவ்வளவுதான். அதே மாதிரி தப்பு ரைட்டுன்னா எல்லாமே 20 வயசுக்குள்ளேயே முடிச்சிடறாங்க. 20க்கு மேலேயே ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் வந்துருவாங்க. நாம என்ன பண்ணுவோம்னா யார்கிட்ட பேசினா நமக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கோமோ அவங்க கிட்ட பேசுவோம். அதுவும் நானுமே பண்ணியிருக்கேன். இப்போ ஒருத்தன் வந்துட்டு நீ பண்ற தப்பு இப்படிலாம் பண்ணாத அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் குத்துற மாதிரி தான் இருக்கும். வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இல்ல பார்க்காம கேட்டுட்டு இருக்கிறது ஃபைனலி பாட்காஸ்ட். இப்போ எப்படின்னா நம்ம நல்லவனா இருக்கிறது கரெக்டா இல்லையா அப்படின்னு சொல்லி டெய்லியுமே உட்காந்து நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். ஏன்னா அது வந்து ரியாலிட்டிக்கு செட் ஆகுமா இல்லையான்னு தெரியாது. ஆனா அதையே ஸ்க்ரீன்ல நம்ம பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நல்லவனா, ஒரு ஹீரோவா, ஒரு வெகுலியா, ஒரு இன்னசென்ஸ் இவர்கிட்ட இருக்கா, என்ஜாய் பண்ணுவோம். ஸோ அப்படி ஒரு கேரக்டரை கணக்காணும் காலங்களில் கிச்சா அப்படிங்கிற கேரக்டரை எடுத்து நமக்காக பண்ணியிருக்காரு ஆஷிக் கோபிநாத். ஸோ அவர்கிட்ட இப்போ பேசுறதுக்கு ஆரம்பிக்கலாம். என்னங்க ஐயா, பேசலாமா? பேசலாமே. ஓகே, ரைட்டு. இப்போ எனக்கு தெரிஞ்ச கிச்சாவும் சரி ஆஷிக்கும் சரி, இப்போ கிச்சாங்கிறது டோட்டலா ஒரு வெகுலி இன்னசென்ஸ். இப்போ அவன் கேங்ல வந்து அவன் ஒரு என்ன சொல்ல, அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு காமெடியன் மீட்டர்ல அவன் இருக்கிற ஒரு ஆளு. பட் அவனுக்குள்ள இருக்கிற ஒரு ஹீரோயிசம்னு அவனுக்குன்னு ஒன்று இருக்கு. அவனும் ஒரு பொண்ணை லவ் பண்றான். ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல அவன் உலகத்தை பார்க்குறான். இப்போ ரியாலிட்டியில் எப்படி ஆஷிக் கோபிநாத் எப்படி? நான் வந்து கொஞ்சம் கிச்சா வந்து ரொம்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ரோவர்ட்டான ஒரு பர்சனாக இருப்பான். நல்லா எல்லாருக்கிட்டையும் பேசுவான். அவங்க கேங்குள்ள எல்லாரையும் கலாய்ப்பான். மற்றவங்க கேங்கிட்டையும் போய் அடாவடி பண்ணுவான். சில டைம் அவன் கலாய் வாங்கிட்டு வருவான். அப்படி இருக்கும். ஆஷிக் வந்து கொஞ்சம் இன்ட்ரோவர்ட்டாக இருப்பான். நான் அவ்வளோ சீக்கிரம் போய் டக்குன்னு பேச மாட்டேன். நல்லா பேசி பழகிட்டோன்னா அதுக்கப்புறம் நல்லா பேசுவேன். இப்போ ஒர்க்குனா நான் எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசுவேன். இப்போ கேஷுவலாக இப்போ நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறோம், அப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸு நீங்கள் கூப்பிட்டு வரீங்கன்னா அவங்ககிட்ட நான் அந்தளவுக்கு டக்குன்னு ஓப்பன் அப் பண்ண மாட்டேன். நான் கொஞ்சம் ரிசர்வ்டாக ப்ரைவேட்டாக தான் இருப்பேன். பட் போக நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவேன். ஐயா, இப்போது நீங்கள் ஒரு ஃபிட்னஸ் சேலஞ்சுன்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணிட்டு இருந்தீங்க. அதில் வந்து இப்போ 100 days சேலஞ்சு அப்படின்னு ஒன்று இருந்தது. அது தொடர்ச்சியாக போயிட்டே இருந்தது. பட் அது ஒரு 65th டே வந்து நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணிட்டீங்க. அது என்ன காரணம்? நான் கனா பண்ணி முடிச்ச டைமில் நான் கனா சீசன் 1ல் கொஞ்சம் குண்டாக இருப்பேன். கனா பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னும் குண்டாக இருந்தேன். அப்புறம் நான் கொஞ்சம் குண்டாயிட்டு சீசன் 1ல் நான் கொஞ்சம் குறைச்சேன். இப்போ சீசன் 2ல் அங்கே மறுபடியும் கொஞ்சம் குண்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து நான் மறுபடியும் கொஞ்சம் குண்டானேன். இப்போ சீசன் 2 முடியும் போது நான் கொஞ்சம் குண்டாக தான் இருந்தேன். குண்டாக இருக்கிறது தப்பு இல்லை. பட் ஆனால் நம்ம டே டு டே ஆக்டிவிட்டி இருக்கும்ல, நம்ம திடீர்னு ஒரு கடைக்கு போகிறோம், ஓடி போகிறோன்னா நம்மளால் அது ரொம்ப மூச்சு வாங்குச்சு. மெயினாக எனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ்ஸு போட முடியல. இப்போ நான் எனக்கு ஒரு பிடிச்ச ஒரு ட்ரெஸ் போடுறேன்னா அது என் சைஸில் இல்லை. அது வந்து நம்ம கொஞ்சம் ரொம்ப குண்டாக இருந்தால் பிளெயின் டிஷர்ட்ஸ் தான் கிடைக்கும். ஒரு ரொம்ப நமக்கு பிடிச்ச மாதிரி கிடைக்காது. அப்படி இருந்தாலுமே அதெல்லாம் ரொம்ப பிராண்டடாக காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஸோ அதனால் நாம் கொஞ்சம் ஒல்லி ஆகலாம் அப்படின்னு நினச்சேன். அது இந்த இப்போ ஃபிட்னஸ்ங்கிறது அது வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு ஸ்போர்ட்ஸும் கூட. நாம் வந்து ஜிம்முக்கு காசு கட்டணும். இப்போ டயட் இருக்கோன்னா அதுக்கு காசு, அந்த டயட் ஃபுட்டுக்கு நம்ம காசு கொடுக்கணும். நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது. எல்லாத்துக்கும் நம்ம காசு ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை இதுக்கு நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக போட போகிறோம். அதை நம்ம ரெக்கார்ட் பண்ணி நம்ம வந்து இன்ஸ்டாகிராமில் போடலாம். ஸோ அது நமக்கு ஒரு ஃபாலோயிங் வந்தால் நல்ல விஷயம் தானே. அதை நம்ம பண்ணலாம்னு நினச்சி தான் நான் பண்ணேன். நான் அந்த டைமில் வந்துட்டு இந்த யூடியூப் சேனல்லாம் இருக்கும்ல, இப்போ மீடியா கம்பெனிஸ்லாம் ஒரு சேனலை வாங்கி அவங்களே எடிட் பண்ணி தருவாங்க. இப்போ சில சேனல்ஸ்லாம் இருக்குது. இப்போது அவங்க வேறு வீடியோ எடுத்து தருவாங்க. எடிட்டிங் பண்ணுறதுக்கு மீடியா கம்பெனிஸ் நிறைய இருக்கும். ஓகே ஓகே ஓகே. அந்த மாதிரி ஒருத்தங்கிட்ட நான் பேசி வச்சுருந்தேன். நம்ம இந்த மாதிரி நான் சேலஞ்ச் பண்ண போகிறேன். நம்ம ரெகுலராக நான் வீடியோஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி ஷார்ட்ஸும் பண்ணுவேன், லாங் டைம் கண்டென்ட்ஸும் பண்ணுவேன். எனக்கு நீங்கள் எடிட் பண்ணி தாங்கன்னு சொல்லி நான் பேசினேன். அவங்க வந்துட்டு சரி ஓகே, ஒரு ஆல்மோஸ்ட் ஓகே ஒரு ஸ்டேஜில் தான் இருந்துச்சு. ஓகே, சரி இது கண்டிப்பாக ஓகே ஆகிடும் தானே, நாமளே இது எடிட்டும் பண்ணிடலாம். நம்ம பண்ண ஆரம்பிச்சுட்டு நாம் எடிட் பண்ணிகிட்ருக்கலாம். ஏன் நானே எடிட் பண்ணுவேன், நானும் கேமரா எல்லாமே பண்ணுவேன், ஓரளவுக்கு பண்ணுவேன். ஸோ நாமளே ஷூட் பண்ணி நாமளே எடிட் பண்ணலாம்னு நினச்சேன். பட் ஆனால் என்ன ஆச்சு, அவங்க அது ஓகே பண்ணல. ஸோ இப்போ எல்லாமே நானே பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. நானே ஷூட் பண்ணி, நானே எடிட் பண்ணி, நானே வந்து அதை எல்லாமே பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அது ஸ்டார்டிங்கில் நல்லா இருந்துச்சு. ஃபிட்னஸும் பண்ணிவிட்டு இப்போ ஃபிட்னஸ்னால் இப்போ ஜிம்முக்கு நான் வந்து ஒரு 1 year ஃபீஸ் பே பண்ணிட்டேன். ஸோ அது எனக்கு பிரச்சனை இல்லை. இப்போ டெய்லியும் வந்துட்டு இப்போ நம்ம வந்து ஒரு டயட்டில் இருக்கோம்னா இப்போ நமக்குன்னு தனியாக வீட்டில் சமைக்க மாட்டாங்க. நாமளே தான் நமக்கு சமைச்சுக்கணும். அந்த இப்போ சமைக்கிறோன்னா இப்போ நம்ம ப்ரோட்டீன் கோல்ஸ் ஒன்று இருக்கும், இவ்வளோ ப்ரோட்டீன் சாப்பிட்ணும் அப்படின்னு. அவ்வளோ ப்ரோட்டீன் சாப்பிட்ணுன்னா நம்ம டெய்லியும் சிக்கன் வாங்கணும். இப்போ டெய்லியும் சிக்கனும் சாப்பிட முடியாது, ரொம்ப ஹீட் ஆகிடும். ஸோ சிக்கனுக்கு பதிலாக இப்போ வேறு எதாவது வாங்கணும். அந்த இது வந்துட்டு நம்ம கேலரி கோல்குள்ளே இருக்கணும். இப்போ பன்னீர்லாம் சாப்பிட்டா ஃபேட்டு. இப்போ நான் ஒல்லி ஆகுங்கிறவங்க பன்னீர் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அதில் ஃபேட் கண்டென்ட் இருக்குது. ஏங்க ஐயா, ஒருத்தர் உழைக்கணும்னு, ஐ மீன் ஒருத்தர் இழைக்கணும் அப்படின்னா ஒரு டீமா தான் செயல்படணுமா? ஒருத்தனாக அவனை இல்லை பண்ணலாம். பட் ஆனால் எப்படி சொல்ல,
நம்ம அது ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். ஓகே. நம்ம தனியாக பண்ணலாம், என்னால் எவ்வளோ மேனேஜ் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணேன். ஒரு லெவலுக்கு மேலே நானே எடிட் பண்ணி அந்த எடிட் பண்ணுறது ரொம்ப எடிட்டிங்னா ஒன்று நேச்சுரலாக பிடிச்சிருக்கணும், இல்லாட்டி பைத்தியம் பிடிச்சிருக்கணும். 2 பேர் மட்டும் தான் பண்ண முடியும் நம்மளால. அது அதெல்லாம் எனக்கு அது ரொம்ப எக்ஸாஸ்டாக இருந்துச்சு. ஒரு லெவலுக்கு மேலே எனக்கு ஹெல்த் வைஸாகவே ரொம்ப இதுவாக இருந்துச்சு. இப்போ நான் காலிலேருந்து இப்போ மற்ற ஆளையெல்லாம் பார்த்துட்டு ஜிம் போயிட்டு அதுக்கப்புறம் நைட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நைட் உட்காந்து ஒரு 2 hours 3 hours எடிட் பண்ணுவேன். ஆனால் ஒரு 65 நாள் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய 65 நாள் வீடியோ போட்டேன். பட் ஆனால் 75 days வரைக்கும் பண்ணிட்டேன். டெய்லியும் 75 நாளுங்கிறது 65 நாள். சரி, 20 நாள் 10 நாள் 15 நாள் ஒருத்தன் தாக்கு பிடிச்சி ஒரு விஷயத்த கண்டினியூஸாக பண்ணுறதே பெரிய விஷயம்தான். இப்போ இன்னைக்கு காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு ஜிம்முக்கு போயிடுவோம், நாளைக்கு காலையில் எந்திரிச்சு போவோமான்னு நமக்கு டவுட்டு தானே. ஸோ அதுதான் எனக்கு இன்னமும் ரிக்ரெட் இருக்கு, விட்டோமே அப்படின்னு. அந்த டைமில் எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. பரவாயில்ல, உடம்பு சீக்கிரமாக 1000 day சேலஞ்ச் மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி ஜிம்முக்கு போகிற ஆளுகளுக்கெல்லாம் ஏதாவது ஒரு ஃபுட் ஐட்டமாக ரொம்ப பிடிச்சிரும் அவங்களுக்கு. ஒரு பிரியாணியோ இல்லை சிக்கனோ இல்லை வேறு ஏதாவது ஐஸ்கிரீமோ அந்த மாதிரி இது பிடிச்சிரும். அவங்களால என்ன சொல்கிறதுனா, அந்த சுதந்திர போராட்ட தியாகிகள்லாம் இருக்காங்கல்ல, அப்பேற்பட்ட தியாகிகளுக்கு அப்புறம் இந்த ஜிம்முக்கு போகிறவங்க தான் பெரிய தியாகிகள். ஏன்னா இந்த விஷயங்களை எல்லாம் அவங்க தியாகம் பண்ணிட்டு அவங்க போய் ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறது பெரிய விஷயம். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஃபுட் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி இருக்கா? இதை வேற சாப்பிட முடிய மாட்டேங்குது. மோஸ்ட்லி எனக்கு பிடிச்சது ஏதாச்சும் ஒரு வகையில் சாப்பிட்ருவேன். நிறைய பேருக்கு வறுத்தது பிடிக்கும். இப்போ வறுத்த சிக்கனோ வறுத்த சிப்ஸோ சாப்பிட முடியலன்னா அது ஏர் ஃப்ரைடு பண்ணி சாப்பிடலாம். ஏர் ஃப்ரையர்னு இருக்கு, அதில் பண்ணி சாப்பிடலாம். காத்துலயே எப்படி? அப்படி ஒரு மிஷின் இருக்கு ஏர் ஃப்ரையர்னு. அது லைட்டாக ஒரு ஆயில் ஸ்ப்ரே பண்ணால் மட்டும் போதும், பொரிக்கிற அளவுக்கு போட வேணாம். ரைட். கொஞ்சமாக பண்ணால் போதும், அதில் பண்ணி சாப்பிடலாம். சில பேர் பார்பிக்யூ பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ ஐஸ்கிரீம்னா ஐஸ்கிரீமே லோ கேலரியில் ஹை ப்ரோட்டீனில் வந்துருச்சு. அதை நம்ம வீட்டிலே கூட செஞ்சு சாப்பிடலாம். ஏன்னா நம்ம அதை பற்றி நிறைய கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும், நிறைய ரிசர்ச் பண்ணும் அதை பற்றி. இப்போ எனக்கு வந்து ஆந்திரா மீல்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். நிறைய வச்சுட்டு நிறைய அரிசி போட்டு சாப்பாடு போட்டு அதில் நெய் ஊற்றி பருப்பு பொடி போட்டு கோங்கரா அதெல்லாம் வச்சு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். ஆந்திரா மீல்ஸ் எனக்கு ரொம்ப, பிரியாணி கூட எனக்கு ஓகே, ஆனால் ஆந்திரா மீல்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வாரத்தில் ஒரு வாட்டி முன்னாலாம் சாப்பிட்ருவேன் எப்படியாச்சும். இது இருக்கும்போது மட்டும் அளவு குறைச்சிக்கிட்டேன். இப்போ சாப்பிட்றோன்னா நான் கடைக்கு போய் சாப்பிட மாட்டேன். வீட்டிலே வந்து ஆந்திரா அந்த பொடி இருக்கும்ல, பருப்பு பொடி, அது வாங்கிட்டு கொஞ்சமாக இவ்வளோதான் ரைஸ் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக சூடாக ரைஸில் கொஞ்சமாக ஆயிலோ நெய்யோ ஊற்றிட்டு அதில் அந்த பொடி போட்டு கூட சாப்பிடுவோம்ல, பொரியலோ சிக்கனோ அது அதிகமாக எடுத்துக்கணும். இப்போ நமக்கு ரொம்ப பிடிக்கிறத நம்ம வந்து ஃபுல்லாக விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ரீலாப்ஸ் ஆகிடுவோம். ஏன்னா சின்ன வயசுலேருந்து நம்ம ஒரு பொருள் சாப்பிட்டு வந்திருப்போம், சின்ன வயசுலேருந்து நம்ம அரிசி சாப்பிட்டு வந்திருப்போம். திடீர்னு வந்து அரிசி சாப்பிடக்கூடாதுன்னா எப்படி முடியாது? ஆமாங்க, சாதம் சாப்பிட்டு இருக்கிறவங்களே அந்த சாதத்தையே பிரசாதம் மாதிரி சாப்பிட்றீங்க. சின்ன வயசுல நம்ம சாப்பிடுவோம், பட் அதையே நம்ம விட முடியாதுல்ல. ஸோ நமக்கு பிடிச்சதை நம்ம சாப்பிடலாம், அளவு தான், கொஞ்சமாக சாப்பிட்டா போதும். அப்போ இந்த மாதிரி இப்போ ஸ்போர்ட்ஸு சினிமா இவங்களெல்லாம் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபுட் கால்குலேட்டர்னே ஒன்று இருக்குது. இதில் இவ்வளோ இருப்பாங்க கண்டிப்பாக. பெரிய ஆர்டிஸ்ட்னா கண்டிப்பாக இருப்பாங்க. ஏன்னா அவங்கள நம்பி அவ்வளோ காசு போடுறாங்களே. ஓகே. இப்போ ரித்திக் ரோஷன் இருக்காருன்னா அவர் எப்பயுமே ஒரு கிரீக் காட் மாதிரி இருக்கணும்னு வந்து ஆசைப்பட்டு வராங்க. இப்போ ஷாருக் கான்லாம் அவர் எப்பயுமே ஷாருக் கான் அப்படியே இருக்கணும், 6 பேக்கோட இருக்கணும், பார்க்க செமையா இருக்கணும்னு ஆசைப்பட்டு வராங்கல்ல. இப்போ விஜய் இஷ்டத்துக்கு இருந்தாங்கன்னா அடையாளம் தெரியும். விஜய்னா இப்போ செமையா இருப்பாரு, வேற லெவலில் டான்ஸ் ஆடுவாரு. அப்படின்னா அவரை ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கிற மாதிரி அவர் ஃபுட்டு சாப்பிடுவார், அவரை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கிற மாதிரி ஃபுட்டு சாப்பிடுவார். ஸோ அதுக்குன்னு தனியாக கண்டிப்பாக செஃப் இவங்க எல்லாருமே இருப்பாங்க. அடேங்கப்பா. இது வந்து ரொம்ப முக்கியமான சமூகத்துக்கு தேவையான ஒரு கேள்வி. அது என்ன அப்படின்னா, டெமோக்ரஸி பற்றி தான் கேட்க போறேன். என்னங்க டெமோக்ரஸி பற்றி? டெமோக்ரஸின்னு இல்லை, அதில் டி மட்டும் எடுத்துக்கலாம், டேட்டிங் பற்றி கேட்க போகிறேன். அது எதுக்கு என்கிட்ட கேட்க? நீங்க தான் எக்ஸ்பர்ட் அதில். நான் என்னங்க எக்ஸ்பர்ட்? நான் வந்து 24 மணி நேரம் தனியாக இருக்கிறவன். நீங்கள் நான் என்ன கேட்குறேன்னா, சரி ஜென்ரலாக சொல்லுங்கள், உங்களுக்கு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, டேட்டிங்கில் என்ன ஒரு 3 விஷயம் எடுத்துக்கலாம், எது பண்ணலாம் எது பண்ணக்கூடாது அந்த மாதிரினா ஜென்ரலாக உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லலாம். இதை பற்றிலாம் பெரிய அனுபவம் இல்லை, பட் ஆனால் சரி அந்த பையன் நான் நம்புறேன், இருந்தாலும் சொல்லுங்க. உண்மைங்க, இருந்தாலும் சொல்லுங்க. பட் ஆனால் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்போ ஃப்ரெண்ட்ஷிப்போ எதுவாக இருந்தாலும் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும்னு நினைப்பேன். இப்போ சில பேருக்கு வந்து அது வந்து சில பேருக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஓகே. சில பேருக்கு கல்யாணம்லாம் வேணாம், ஜஸ்ட் ஒரு ட்ராவல் மாதிரி போவோம், லாங் ரன்னில் பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கும். சில பேர் ஜஸ்ட் ஒரு கேஷுவலாக ஒரு டேட் பண்ணுவாங்க, எதுவுமே தப்பு கிடையாது, அவங்க இஷ்டம் எதுவும் பண்ணிட்டு போகிறாங்க. அதை வந்துட்டு உங்கள் பார்ட்னர்கிட்ட கன்வே பண்ணிடணும். இப்போ எனக்கு வந்து கல்யாணம் பண்ணுற ஐடியா இருக்குது. புரியலை. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, நார்மலாக டேட்னா ஒருத்தர் கூட இப்போ ஒருத்தர் தான் இருக்கிறாங்க அந்த ப்ராசஸில் அப்படின்னா ஓகே. இப்போ ஆல்ரெடி லவ் பண்ணுறவங்களும் டேட் பண்ணுவாங்கங்கிறீங்களா? டேட்டிங்னா என்னங்க? இப்போ டேட்டிங்கிறது லவ்க்கு முன்னாடி ஒரு ஃபேஸ். நமக்கு அறிவு கம்மிங்க, நான் இப்போ இப்படி கேட்டுறேன்.
நான் என்ன நினைச்சேன்னா ஆரம்பத்துல டேட்டிங் பண்ணுவாங்க, அது பிடிச்சி போச்சுன்னா அதுக்கப்புறம் அது லவ்வா மாறும், அதுக்கப்புறம் அது மேரேஜா மாறும். இப்போ யூஎஸ்ல எப்படி பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் டேட் பண்ணுவாங்க. எங்க ஜஸ்ட் 2 பேரும் டேட் பண்ணுவாங்க. டேட்டுங்கிறது ஒரு நல்லா போயிட்டே இருக்கும். சரி, போயிட்டே இருந்து பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க கல்யாணம் பண்ணிப்பாங்க. அப்படிதான் இருக்கும். டேட் பண்ணுவாங்க 2 பேர். லவ் இப்போ நமக்கு லவ்க்குன்னு தனி ஒரு ஃபேஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்காது. 2 பேரும் தான் சொல்றேன். அங்க டேட்டிங்கா ஒரு லைஃப் ஸ்டைலா அப்படி இருக்கும். அப்புறம் கல்யாணம் பண்ணிப்பாங்க. இப்போ நம்ம ஊர்ல எப்படி பண்றாங்கன்னா, லவ்க்கு முன்னாடி ஒரு 2 பேர் பழகுற ஒரு டைம் இருக்கும்ல, அதை டேட்டிங்கா நினைக்கிறாங்க. படுவாய் பயலுங்க. அப்படி நினைக்கிறேன். மேரேஜுக்கு முன்னாடி டேட்டிங்னு அவன் வச்சான். இவன் மேரேஜுக்கு முன்னாடி தான் லவ் இருக்குது, அதுக்கு முன்னாடி டேட்டிங்னு ஒண்ணு இங்க. இப்போ அவங்களுக்கு வந்து ட்ரூவா லவ்னு தோணிருச்சுன்னா அவங்க கல்யாணம் பண்ணிப்பாங்க. யூஎஸ்ல எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் பார்க்குற சீரீஸும் அப்படிதான். இப்போ படங்கள் எல்லாமே 2 பேர் டேட் பண்ணுவாங்க. அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா போகுது, நமக்கு பிடிக்குதா, அப்புறம் ஒன்னா ஒரு வீட்டில் இருப்பாங்க. நமக்கு லைஃப் லாங் இந்த மாதிரி நம்மளால இருக்க முடியுமா, ஒரே வீட்டில் நம்மளை சகிச்சுக்கிட்டு வாழ முடியுமா? ஏன்னா ஒருத்தரோட நம்ம வாழணும்னா நம்ம நிறைய சகிச்சுக்கணும். ஒருத்தங்களோட ஸ்மெல்லு நமக்கு பிடிக்கணும், 50-50 எல்லாமே நமக்கு பிடிக்கணும். அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு நமக்கு பிடிக்காம இருக்கலாம். எல்லாமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அவங்களால லைஃப் லாங் இருக்க முடியுமான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஒரு முடிவு எடுத்துப்பாங்க. நம்ம ஊரில் எப்படி என்ன பண்ணுறாங்கன்னா, டேட்டிங்கிறது இப்போ வந்தது. முன்னாடி 2 பேர் லவ் பண்ணுவாங்க, பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிப்பாங்க. இப்போ எப்படின்னா, இப்போ நான் ஒரு பையனா ஒரு பொண்ணை பார்க்குறேன்னா நம்ம ஒரு காஃபி குடிக்க போகலாம், அது ஒரு டேட். காஃபி குடிக்க போயிட்டு அந்த காஃபியில் அந்த கான்வர்சேஷன் அந்த மீட்டிங் நல்லா போச்சுன்னா செகண்ட் டேட் போவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே டேட் பண்ணுவாங்க. அது ஒர்க் அவுட் ஆகுதுன்னா அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அவங்க வந்து நம்ம ஒரு சீரியஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ரிலேஷன்ஷிப்பாக போவாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிப்பாங்க. பட் ஆனால் நம்ம இந்த மைண்ட் செட்டில் இருக்கோம்னு சொல்லிடணும். இப்போ எனக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருக்குது, இப்போ சில பேருக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருக்காது. கமிட்மெண்ட்டுக்குள்ள போறதுக்கு எனக்கு ஆசை, உனக்கு ஆசை இல்லையா, அது நம்ம சொல்லிடணும். சில பேருக்கு இல்லை, நான் வந்து கமிட்மெண்ட்குள்ளலாம் போக மாட்டேன், நான் வந்து எனக்கு அதை எடுத்துக்க வேணாம், இப்போதைக்கு வேண்டாம். இல்லை சில பேர் இது ஃபுல்லாகவே இருப்பாங்க, கமிட்மெண்ட்டே வேண்டாம், ஜென்மத்தில் பார்த்துக்கலாம், அந்த மாதிரி இருப்பாங்க. அதை வந்து அந்த பர்சன் கிட்ட சொல்லிடணும். சொல்லாமல் அவங்களுக்கு நம்ம ஒரு ஹோப்பை கொடுத்து ஏமாற்றக்கூடாது. இப்போ நான் வந்து இதுதான் என் நிலைமை. சில பேர் வந்துட்டு நான் அவங்களை ரிச்சாக காமிச்சுப்பாங்க. ஓகே, இல்லை என்னால் இவ்வளோதான் அஃபோர்ட் பண்ண முடியும், என்னோட லைஃப் ஸ்டைல் இதுதான், இந்த லைஃப் ஸ்டைலுக்கு என்னால் உனக்கு இங்கே தான் கூட்டு போக முடியும், இங்கே தான் என்னால் தான் பண்ண முடியும், உனக்கு அது ஓகேனா சொல்லு, நாம் ஒன்றா இருக்கலாம். என்னங்க அப்போ ஒருத்தர் இம்ப்ரெஸ் பண்ணணும்னா கொஞ்சம் பைசா செலவாகும், ஒரு 4 இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும். இல்லாட்டி நம்ம ரியாலிட்டியில் நான் வந்து டெய்லி ஒரு 150 ரூபா தான் செலவு பண்ணுவேன். ஒரு பொண்ணு வர்றாங்க அப்படின்னா நான் ஒரு 300 ரூபா 400 ரூபா செலவு பண்ணி தான் ஆகணும் அந்த இடத்துல. இல்லை நான் ஒரு 50 ரூபா மேலே போட்டு ஒரு 200 ரூபாய்க்கு பண்ணி தரேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டிங் பண்ணுனா அந்த புள்ள எப்படி வரும்? அப்படி சொல்லலைங்க. அப்புறம் எதுக்காக கேட்குறேன்னா, இப்போ அந்த சரி அவளுக்காக இப்போ 500 ரூபா போட்டு நான் ஒரு 10 நாள் டேட் பண்ணுறேன், இப்போ கமிட் ஆகிட்டோம், அதுக்கப்புறம் அந்த லைஃப் ஸ்டைல் நம்மளால கொடுக்க முடியாது. அப்ப அந்த இடத்துல போய் சாமி 500 ரூபாய்க்கு பண்ணிட்டு இருந்து 10 நாளைக்கு இப்போ ஒரு 200 ரூபாய்க்கு தான் முடியும் என்னங்கிற அப்படின்னு சொல்லி தான் கேட்க முடியும். அதுக்கு அது அதான் இப்போ ஸ்டார்டிங்ல இதுதான் என் நிலைமை, நான் வந்து என்னால இவ்வளவுதான். இப்போ நான் இருங்களா தெளிவா சொல்றேன். சொல்லு. இப்போ நம்ம ஒரு பொண்ணை பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன், பார்க்குறோம் ஒரு லைஃப் ஸ்டைல் அவளுக்கு காட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த லைஃப் ஸ்டைலை நம்மளால லைஃப் லாங் கொடுக்க முடியும்னா அதே மாதிரி நம்ம கொடுக்கலாம். வெரி குட். நம்மளால இவ்வளோதான் முடியும்னா அந்த நம்மளை புரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பார்ட்னர் வந்தால் தான் நல்லது. ஆமாம், இப்போ என் லைஃப் ஸ்டைல் இதுதான், உங்கள் லைஃப் ஸ்டைல் இதுதான், என்னால் அதுக்கு உன்னால் அடாப்ட் பண்ணிக்க முடியும்னா நம்ம டேட் பண்ணலாம். இது என்னால் உன்னால் லைஃப் டைம் கொடுக்க முடியும். 10 நாள் மட்டும் என்னால் உன்னை ஹாப்பியாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்னால் உனக்கு நீ ஆசைப்படுறதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்கிறது தப்பு தானே. ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்போ என்னால் இவ்வளோ தான் செய்ய முடியும், நான் உன்னை வந்துட்டு என்னோட பெஸ்ட் நான் தரேன், நீ உன் பெஸ்ட்டு தான், நாம் 2 பேரும் சேர்ந்து க்ரோ ஆகலாம் அப்படின்னு சொல்கிறது நல்லா தானே இருக்கும். கரெக்ட். இப்போ நம்ம சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சரி இந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பெரிய இடத்துக்கு கூப்பிட்டு போவாங்க, கடன் வாங்கி கூப்பிட்டு போவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கடன் வாங்கி ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போவாங்க. அதனால அவங்களுக்குள்ளேயும் ஒரு சண்டை வரலாம், அந்த பையன் பொண்ணுக்கிட்டையும் சண்டை வரலாம், ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளேயும் சண்டை வரலாம். அதுக்கு பதிலாக நாம் எப்படி ட்ரூவாக இருக்கோமோ, எந்த மேக்கப்பும் இல்லாமல் எந்த ஒரு ஷீட்டும் இல்லாமல், இப்போ ஆஷிக்னா ஆஷிக்கு இப்படி இவ்வளோதான், எனக்கு வந்து ரோட்டோரமாக இருந்து சாப்பிட்றது தான் பிடிக்கும், ரொம்ப ஏசியில் உட்காந்துலாம் சாப்பிட்றது பிடிக்காது, உனக்கு பிடிக்கும்னா சரி நம்ம போகலாம். பட் ஆனால் அதுவே எனக்கு பிடிச்சதையும் நான் அவங்ககிட்ட ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு பிடிச்சதை நான் என்கிட்ட ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, அக்செப்ட் பண்ணிக்கணும். அண்ட் நம்ம சிச்சுவேஷனை கரெக்டாக அவங்களுக்கு புரிய வைக்கணும். எந்த வகையிலையும் ஒருத்தரை வந்துட்டு மேனிப்புலேட் பண்ணக்கூடாது, அதுதான் மெயின். இது ஒரு மென்டாலிட்டிங்க ஐயா, நிறைய பேர்த்துக்கு இப்போ இருக்கு இந்த பூமர் மென்டாலிட்டின்னு சொல்லிட்டு ஒன்று நம்ம வந்துருச்சுல்ல. ஆக்சுவலாக என்னது இது பூமர் மென்டாலிட்டின்னா என்ன, அதை எதாவது அன்பூமரிங் பண்ண முடியுமா நம்மளால? ஏதாவது பூமர்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் பூமருங்கிறது ஒரு ஜென்ரேஷன். பூமர்னு என்னன்னா வேர்ல்டு வார் முடிஞ்சிட்டு
நிறைய பேர் இறந்து போனாங்க வேர்ல்டு வார்ல. சரி, உலக போருக்கு இதுக்கு சம்பந்தம் இருக்கு, இருக்கா? கேளுங்க. ஐயோ, வேர்ல்டு வார் முடிஞ்சுல, வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் இறந்து போனாங்க. சின்ன வயசுலயே வாருக்கு நிறைய பசங்கலாம் போய் நிறைய பேர் இறந்து போனாங்க. சரி. அப்போ 60ஸ்ல வந்துட்டு நிறைய குழந்தைகள் மறுபடியும் பிறக்க ஆரம்பிச்சது. அப்போ வந்து பாப்புலேஷன் பூம் ஆச்சு. ஓகே. அதனால தான் பூமர்ஸ். 60ஸ்ல பிறந்தவங்க பூமர்ஸ். 60ஸ்ல பிறந்தவங்க. 60s 70ஸ்ல பிறந்தவங்க பூமர்ஸ். பாப்புலேஷன் பூம் ஆச்சு அந்த டைம்ல. ஓகே. இப்போ 80ஸ்ல பிறந்தவங்க ஜெனரேஷன் எக்ஸ்னுவாங்க. ஆமா. டிஎக்ஸ். ஆமா. இப்போ 90ஸ்ல பிறந்தவங்க வந்துட்டு மில்லேனியல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பிறந்தவங்க 2K. ஸோ அப்போ பிறந்தவங்க தான் பூமர்ஸ். நம்ம ஊரில் எப்படி ஆச்சுன்னா கொஞ்சம் பழைய தாட்ஸ் இருக்கவங்க, ஆமா, பழைய இது இருக்கவங்கள பூமர் அப்படின்வாங்க. இப்போ ரொம்ப பழைய தாட்ஸ் இருக்கு, இப்போ ரொம்ப கிரிஞ்சாக பேசுகிறாங்க, ரொம்ப எமோஷ்னலாக பேசுகிறாங்க அப்படின்னா பூமர்ஸ். எமோஷனலாக பேசுறது பூமர். ஆமாம், இப்போ அப்படி ஆயிடுச்சு. நம்ம முன்னாடிலாம் நம்ம வந்துட்டு இப்போ ஆனந்தம் படம்லாம் பார்ப்போம். ஆமா. இப்போ முரளிலாம் வந்துட்டு லஞ்ச் எடுத்துட்டு வந்து நம்ம தம்பி கொடுப்பாரு, என்னடா சாப்பிடாம போயிட்ட. நம்ம சின்ன வயசுல பார்க்கும்போதுப்பா என்ன மாதிரி இருக்கான் அண்ணன் அப்படின்னு நமக்கு தோணும். ஆமா. இப்ப இருக்கிற பசங்களுக்கு சாப்பிட்டா என்னடா கிரிஞ்சா இருக்கு, ஒரே பூமரா இருக்காரு அவரு எனக்கு தெரிஞ்சா நான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு எதுக்குடா கொண்டு வர்றேன் அப்படின்னுவாங்க. இப்போ நாமளே வந்துட்டு அந்த மாதிரி ஆயிட்டோம். இப்போ எனக்குலாம் சப்போஸ் அந்த 60s நீங்க சொன்னீங்கல்ல, அந்த 60ஸ்ல பிறந்து வளர்ந்தவங்களுக்குன்னு ஒரு தாட் ப்ராசஸும் இருக்குல்ல, அவங்க பண்றாங்கல்ல, அந்த விஷயத்தை யார் இங்க இந்த இப்போ சமயத்துல பண்றாங்களோ report அவங்க தான் repeat பூமர்ஸ். பண்றாங்களா? ஆக்சுவலாக அவங்க தான் பூமர்ஸ். ஓகே. பட் ஆனால் இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, இப்போ நீங்க ஏதாவது ஒன்று பண்ணாலே, இப்போ பசங்க சொல்றேன், இப்போ அவங்களுக்கு பிடிக்காத விஷயம் நம்ம பண்ணாலே என்னடா இவன் பூமர் மாதிரி பேசுறான், இவன் இப்போ வந்து ஒரு ஏதோ ஒன்று பண்றான்னு வச்சுக்கோங்களேன், இவன் ஒன்று பண்ணுவான், இவனோட லைஃப் ஸ்டைல் வேற மாதிரி இருக்கும். ஆமா. இவன் வந்து அதை பண்ண மாட்டான். அப்படி இவன் என்னடா பூமர் மாதிரி பண்றான். இப்போ நமக்கு என்ன தோணுன்னா, இப்போ முன்னாலாம் நம்ம இப்போ வீட்டில் வண்டி யாராவது வச்சிருந்தாங்கன்னா ரோட்டு ஓரத்துலேயே ஆஃப் பண்ணிட்டு வந்துருவாங்க. ஏன்னா பெட்ரோல் சேவ் பண்ணலாம். இப்படி எல்லாமே பண்ணுவாங்க. நிறைய பேர். நானே பண்ணுவேனே. அப்படியா? இப்போ கேட் இங்க இருக்குன்னா இங்கே வந்து நிப்பாட்டுறதுக்கு அங்கேயே நிப்பாட்டினா அந்த ஸ்பீட்ல வந்து நிப்பாட்டிடும்ல. அது பண்ணுவோம்ல, அது இறக்கமா போகுது வீடு இங்கதான் அப்படின்னு சொல்லி ஆஃப் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து கொஞ்சம் பூமரிக் தாட்ஸ் தான். அதெல்லாம் நானுமே இப்போ பண்றேன். பூமரிக் தாட்ஸ்லாம் வந்துட்டு இப்போ நீங்க கேட்டது எப்படி பூமர் இதுவா அன்பூமர் பண்ண முடியுமா? அது அதாவது நம்மள அந்த 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 பேட்டர்னுக்குள்ள நம்மள வச்சுக்காம இருக்க முடியுமா? இப்போ நாமளே நம்மள பூமர் ஆக முடியாது. நமக்கு அடுத்த ஜெனரேஷன் தான் நம்மள பூமர்னு சொல்றான். இப்போ நம்ம அதை அன்பூமர் பண்ணணும்னா அவனோட சேர்ந்துடணும். இப்போ அவனோட ஃப்ரெண்ட் ஆயிட்டு அவன் பண்றதெல்லாம் அவன் என்ன பண்ணுவான்? இப்போ அடுத்த ஜெனரேஷன் என்ன பண்றான், இப்போ வந்துட்டு என்ன அவன் எப்படி ட்ரெஸ் பண்றான், அவன் மைண்ட் செட் என்ன, அவனுக்கு ஏத்த மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டோம்னா நம்மள பூமர்னு சொல்ல மாட்டான். இப்போ ஏகன் படத்துல அஜித் போவார்ல காலேஜுக்கு, அந்த காலேஜ் பசங்களை மாதிரி ட்ரெஸ் போட்டு அப்படி போவார்ல, அந்த மாதிரி யார் நம்மள பூமருங்கிறானோ சரிடா நீ பூமர் தானே சொல்றேன். இப்போ நமக்கு நாம இருக்கிறது பிடிச்சிருக்குன்னா அப்படியே இருக்கலாம். இல்லை இவன் சொல்றது இவன் நம்மள பூமர் சொல்றான், நம்ம மேலதான் மிஸ்டேக் நமக்கு ஃபீல் ஆச்சுன்னா அவனோட லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாத்திக்கணும். காலம் எப்படி மாறிக்கூடோ அதுக்கேற்ற மாதிரி ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இருந்துட்டா நம்ம பூமரா இருக்க மாட்டோம். ஆமா. ஆனா ஒரு சில நேரம் நம்ம ஏதோ ஒன்று சொல்லும் போதோ ஏதாவது பண்ணும்போது தான் நமக்கு ரியலைஸே ஆகும், நம்ம ஓகே இந்த மென்டாலிட்டியில் நம்ம இதை பண்றோம் அப்படின்னு சொல்லி. இப்போ எங்க சித்தி பையன் இருக்கான். இப்போ அவன் வந்து இப்போ அவன் ஸ்கூல் பசங்களாம் இருப்பாங்க. அவன் இப்போதான் ஸ்கூல் படிக்கிறான். ஸோ அவன்லாம் வந்து 2Kக்கும் அடுத்த ஜென்ரேஷன் 2010ல் பிறந்த பையன் அவன். ஸோ அவன்லாம் வந்து என்னென்னமோ பேசுவான். இப்போ அவனோட மைண்ட் செட்டுக்கு எனக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸாக இருக்கும். அந்த ஜெனரேஷன் கேப்புங்கிறது ரொம்ப இருக்கிறதுனால நமக்கு பேசுறதுக்கே தோண மாட்டேங்குதுங்க, பயமா இருக்குங்க. என்ன ஏதாவது பேச ஒரு பாம்பு பாக்குற மாதிரி பார்க்க வேண்டியதா இருக்கு ஜெனரேஷனை. நம்ம ஒரு அந்த குட்டி சாத்தானுவாங்கல்ல அந்த மாதிரி தான் இருப்பாங்க எல்லாரும். இவ்வளவுதான் இருப்பாங்க. பட் ஆனா வந்து பாயிண்டா இருப்பாங்க, எல்லாம் ரொம்ப ஷார்ப்பா இருப்பாங்க. இப்போ ஒரு வழி இருக்குன்னா, இப்போ நான் 25 வருஷமா ஒரு ஏரியால இருக்கேன். சரி, ஒரு வழி இருக்கும், அந்த வழியில எனக்கு தெரியவே தெரியாது. அவன் போவான். இப்படி போவோம்னா நாம தான் கத்துக்கணும். எவ்வளவு நாள் தான் ஒரே வழியில போறது, புதுசா ஒரு வழியில போய் நம்ம தொலைஞ்சு போய் கத்துக்கணும் அப்படின்னு கேமிங் மென்டாலிட்டி இருக்கீங்களோ. எப்பயுமே ஒரு வழியில நான் போறேன்னா அந்த வழியில போவாத, அவன் ஒரு வழி கூட்டு போற சொல்லி அவன் ஒரு வழி கூட்டு போவான். இப்படி ஒரு வழி இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் இந்த ஏரியால தான்டா இருக்கேன், இங்க ஒரு வீடு இருக்கு, இங்க இந்த சாப்பிட்ற கடை கிடைக்கும், இங்க இது கிடைக்கும், செமையா லிசன் பண்றாங்க. நாம தான் நினைச்சுக்கிறோம் செல்லு அது ஸ்கிரீன்லயே பார்த்துட்டு இருக்கிறதுனால அவங்க. இப்போ அன்னைக்கு வந்து ஒரு ஏதோ இந்த இதெல்லாம் காஃபி கடை நல்லா இருக்கும் அப்படின்னா, காஃபி இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு போய் குடிச்சுக்கலாமே. இல்லை இங்கேனா இங்கே இந்த சமோசா வந்து சீஸ் சமோசா இருக்கு, இந்த கடையில் இது இருக்கு. நானும் சமோசானா ஒரே சமோசா, வெங்காய சமோசா, உருளைக்கிழங்கு சமோசா, அவ்வளோதான். சமோசாவில் எவ்வளோ வெரைட்டி இருக்கு, இது கூட தெரியாதா, நீ பூமர் மாதிரி இருக்கே அப்படிங்கிறான். புரியுதா? அவனுக்கு ஒரு விஷயம் தெரியுது, நமக்கு தெரியலன்னா பூமர்றாங்க. இல்லை ஆக்சுவலா என்னன்னா நமக்கு விஷயங்கள் தெரியுது, அவங்களுக்கு தெரியுது, ஆனா அவங்களுக்கு டீடைலிங் தெரியுது இல்ல, பர்டிகுலரா நிறைய பாக்குறாங்க. இப்போ நான் பைக் வச்சிருக்கேன், என் சித்தி பையன் வந்துட்டு டிடிஎஃப் வாசன் வீடியோஸ்லாம் பார்ப்பான். ஓகே.
அவன் இன்ஜின் பற்றிலாம் பேசுகிறான். என்னடா அவன் பைக் இப்படி இருக்குது, அந்த பைக் சைஸே அவ்வளோதாங்க. இப்போ இவ்வளோதான் இப்போ இவ்வளோதான் இருப்பான். அவன் வந்து கொஞ்சம் பெரிய பையன் தான், ஒரு 6th 7th தான் படிக்கிறான். பெரிய இன்ஜின் தான். பட் ஆனால் எனக்கே தெரியாது இந்த பைக்கில் இது இருக்குது, அந்த பைக்கில் அது இருக்குது அப்படின்னா டிடிஎஃப் வாசன் வீடியோ பார்க்குறேன், அதில் அப்படி இருக்குது. இங்கிலீஷில் நிறைய பைக் வீடியோஸ்லாம் பார்ப்பான் போல இருக்குது நிறைய. நமக்கெல்லாம் ஒரு ஸ்க்ரூ கலண்டா கூட மாட்ட தெரியாது எனக்கெல்லாம். அவங்களுக்கும் தெரியாது. பட் ஆனால் வந்து அந்த நாலேஜ் இருக்கும், ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்கோ இல்லையோ அவனுக்கு. அந்த நிறைய பார்க்குறாங்கல்ல, நிறைய பார்க்குறாங்க, என்னென்னமோ பார்க்குறாங்க. நாமெல்லாம் இப்போ தான் இங்கிலீஷ் சீரிஸ் பார்க்குறோம், அவங்க இப்போயே பார்க்குறாங்க இங்கிலீஷ் சீரிஸ். இப்போயே நெட்ஃப்ளிக்ஸ் வச்சுருக்கானுங்க, இப்போயே அவ்வளோ எக்ஸ்போஷர் இருக்குது. ஆக்சுவலாக சினிமா விஷயத்துலையும் வந்து அவங்களுக்கு மோர் நாலேஜ் நிறைய தெரியுது. இப்போ ஒரு புதுசாக ஒரு ஆக்டர் வர்றாரு, இப்போ மஞ்சுமல் பாய்ஸ் பார்க்கும்போது அதில் இவங்களெல்லாம் ஆல்ரெடி பார்த்துருக்காங்க. இவன் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு, அவர் அந்த படத்தில் நடிச்சிருக்காரு. நம்ம எல்லாருமே புதுசாக தானே இருக்காங்க நமக்கு. பட் ஆனால் அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க, இப்போ இவர் இந்த படத்தில் இவர் நடிச்சிருக்காரு அப்படின்னு அவங்க சஜஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ பிரேமலுன்னு ஒரு படம் வந்திருக்கு, நல்லா இருக்குது பாத்தியா அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் இப்படிடா தெரியுது உனக்குன்னா ஸ்கூலில் நாங்கள் பேசுவோம், ஸ்கூலில் பேசுவீங்க. இப்போ இது புதுசாக ஒரு படம் வருதுன்னு அதை பற்றி பேசுகிறாங்க, புதுசாக ஏதாவது ஒன்று வருதுன்னு அதை பற்றி பேசுகிறாங்க. அப்போ ஓரளவுக்கு ஒரு மாதிரி கான்சியஸாக ஹெல்த்தியாக தான் அவங்க க்ரோ ஆகிட்டே இருக்கு, நிறைய கற்றுக்குறாங்க. அது இல்லாமல் அவங்களுக்கு இருக்கிற ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு ஸ்மார்ட்னஸ், எப்படின்னா ஸ்மார்ட்னஸும் இருக்குது, நிறைய விஷயத்துக்கு அவங்க தயக்கப்படுறதே இல்லை. நான் பார்த்த வரைக்கும் நம்ம ஒரு ஒரு 10 விஷயத்துக்கு 8 விஷயத்துக்காக நம்ம தயக்கப்படுவோம், அதை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு. அவங்க அது யோசிக்கிறதே இல்லை. அந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட்டே இல்லை அவங்ககிட்ட, அந்த மாதிரி ஒரு வால்யூம் பட்டனே இல்லை போல, அதை மியூட் பண்ணி. ஏன்னா இப்போ நான் எனக்கு அவங்க பேரண்ட்ஸ் அப்படி இருந்திருக்கலாம். அவங்க வந்துட்டு அவங்க அப்பா அம்மா ரொம்ப பேசாத, ரொம்ப இது பண்ணாத, ரொம்ப அடித்து வளர்த்துருப்பாங்க. இப்படி இரு அங்கே போகாத இங்கே போகாத அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப கன்ஸ்ட்ரக்டடாக வளர்த்துருப்பாங்க. இப்போ அவங்க பேரண்ட்ஸ் ஆகும்போது நம்ம பையன் வந்து ஃப்ரீயாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம், நிறைய கிளாஸ் போட்டோம், நிறைய இந்த கிளாஸ் போட்டோம், அந்த கிளாஸ் போட்டோம், இதை படிக்கட்டும் அதை படிக்கணும்னு சொல்லி நிறைய சின்ன வயசுல ட்ரெயின் பண்ணுறாங்க அந்த பசங்களை. எக்ஸ்போஷர் அதிகமாக ஃப்ரீடம் கொடுக்குறாங்க, அது கரெக்டாக கொடுக்குறாங்க நிறைய பேர் பேரண்ட்ஸ். ஸோ அந்த பசங்களாம் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்க. அதே மாதிரி தப்பு ரைட்டுன்னா எல்லாமே 20 வயசுக்குள்ளேயே முடிச்சிடறாங்க. 20க்கு மேலேயே ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் வந்துடுது அவனுக்கு இல்லையா? எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு ஓடிட்டு இந்த வயசுலேருந்தே போகிறாங்க. இப்போத்துலேருந்தே இப்போ பைலட் ஆகணும்னா அதுக்கு என்ன படிக்கணும் இப்போத்துலேருந்தே பார்க்குறாங்க. ஓகே நம்மெல்லாம் பாவம் ஃபோர்ஜரி இப்போ பிறந்திருக்கணும் நம்ம. கரெக்ட், சேர்த்து தான் பிறக்கணும். இது சிம்பத்தி அடிக்ஷன் ஒன்று இருக்குங்க ஐயா. எனக்கு ஒரு கட்டத்தில் அது இருந்தது. அது என்னன்னா, இப்போ நம்ம இவ்வளோ சோகமாக இருக்கிறோன்னா நமக்காக ஒரு 4 வார்த்தை பேச மாட்டாங்களா, ஒரு ஆறுதல் சொல்ல மாட்டாங்களா, இல்லை நம்ம சைடு கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பாயிண்ட் அவங்க சொன்னாங்கன்னா நமக்கு நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுனால நான் அதை எதிர்பார்ப்பேன். ஸோ அப்போ அந்த மாதிரி ஆள் ஏதாவது பேசுனாங்கன்னா நான் உட்காந்து கேட்குறது நமக்கு ஒரு அலாதி இன்பமாக இருக்கும். அந்த ஒரு சிம்பத்தி அடிக்ஷன் சொல்லிட்டு அந்த மாதிரி நீங்கள் அதை ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அப்படி இருந்திருக்குதா? அது எனக்குமே இருந்திருக்கு முன்னாடி. இப்போ நம்ம வந்துட்டு ஒரு சிச்சுவேஷனில் இருக்கோன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருப்பாங்களே, அவங்ககிட்ட சொன்னால் நமக்கு எப்பயுமே நமக்கு பாசிட்டிவாக தான் சொல்லுவாங்க. கரெக்ட், சரி விட்றா பார்த்துக்கலாம், பேரண்ட்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ நீ எப்பயுமே உன் மேலே தப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சில பேர் மட்டும்தான் இல்லை நீ பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் என்ன பண்ணுவோம்னா, யார்கிட்ட பேசினா நமக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கோமோ அவங்ககிட்ட பேசுவோம். அதுவும் நானுமே பண்ணியிருக்கேன். பட் ஆனால் ஒரு லெவலுக்கு மேலே அது நம்மளை ஹெல்ப் பண்ணவே பண்ணாது, நம்மளால க்ரோ ஆகவே முடியாது. எனக்கு ஒரு கட்டத்தில் என்கிட்ட வந்து நீ பண்ணுறது இது தப்புடா இது சரிடான்னு ஓப்பனாக சொன்ன போது எனக்கு அப்போ வந்து ஹர்ட்டிங்காக இருந்தது. கோவம் கூட கோவம் ஒரு ஹர்ட்டிங்காக இருந்தது, என்ன இப்படி பேசுகிறானே அப்படின்னு தோணுது. பட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நமக்கு அதுக்கப்புறம் தான் தெரியுது அவன் சொன்னதான் கரெக்டு. அன்னைக்கு அவன் ஹர்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாலும் ஃபேக்ட் எல்லாமே ஹர்ட் பண்ணும்ல ஸ்டார்டிங்கில், ஏன்னா அந்த இடத்துல நம்ம சேஞ்ச் ஆகணும்ல. அப்படி எனக்கு அதுக்கப்புறம் தான் தோணுச்சு. அதுதான் நீங்களும் சொல்ல வரீங்கல்ல? எனக்கும் அப்படிதான் தோணும். இப்போ நான் முன்னாடி என்ன பண்ணுவேன்னா, சரி இவன் கிட்ட பேசினா பாசிட்டிவாக பேசுவான், அது ரெண்டுமே வேணும். அதுலேயே ஒரே ஸ்டேட்ல இருக்கக்கூடாது, ஸ்டேக்னெண்ட்டாக இருக்கக்கூடாது. இப்போது ஏதாவது ஒரு க்ரோ இருக்கணும் அதுலேருந்து. ஒருத்தன் கிட்டேருந்து நம்ம அவன் சொல்கிறது கேட்டே நம்ம தவறெல்லாம் வந்துட்டு ரியலைஸ் பண்ணாமல் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஆஸ் அ பர்சனாக க்ரோ ஆக மாட்டோம். இப்போ ஒருத்தன் வந்துட்டு நீ பண்ணுற தப்பு இப்படிலாம் பண்ணாத அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் குத்துற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் ஏதோ ஒன்று நம்ம க்ரோ ஆகும், அதே இதை திருப்பி பண்ண மாட்டோம். அதுதான் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அந்த மாதிரி குத்துற மாதிரி ஏதாவது சொன்னாதான் ரிலேஸே பண்ணுவோம், இல்லைன்னா நமக்கு தெரியாது. நாம பண்றதுதான் குதிரை கடிவாளம் போட்ட மாதிரி இப்படியே இருப்போம், இந்த பக்கம்லாம் தெரியாது நமக்கு. கரெக்ட் அதை உடச்சு விட்டாதான் நமக்கு தெரியும். ஐயா இப்போ
நீங்கள் நிறைய கேரக்டர்ஸ் வந்து இப்போ அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ல எல்லாமே பண்ணுவீங்க. ஸோ அப்படி இந்த கேரக்டர்லாம் நான் பண்ணணும்னு நீங்கள் விருப்பப்படுற கேரக்டர் என்ன? அது ஏன் அந்த கேரக்டரை நீங்கள் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்க? அந்த மாதிரி ஏதாவது கேரக்டர் நிறைய இருக்கு, சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய பயோபிக்ஸ் பண்ணணும்னு ஆசை. ஓகே ஓகே. இப்போ வேர்ல்டு வார் டைமில் இந்தியாவில் சோல்ஜர்ஸ் வந்து ஒரு 2.5 லட்சம் பேர் போய் அட்டென்ட் பண்ணாங்க. ஆனால் அதை பற்றி யாருக்குமே தெரியாது. எங்கேருந்து பார்த்தாலும் இப்போ அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ யூஎஸ் ஹீரோஸ்ன்னு நிறைய பேர் இருப்பாங்க. இவங்கெல்லாம் வேர்ல்டு வாரில் இருந்தாங்க. அவங்கள பற்றி நிறைய படங்கள் வரும். இப்போ சேவிங் ப்ரைவேட் ட்ரெயின் வரும். அந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ்னால் ஃப்ரண்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸாக இருந்தாங்க ஆர்மியில், எல்லா பிரிட்டிஷ் ஆர்மிலையுமே. ஓகே. ஸோ அவங்கள பற்றின படங்கள் வரவே இல்லை. இப்போ இந்தியன் ஆர்மி நிறைய பேர் வந்து நிறைய ஊருக்கு போய் சண்டை போட்டிருக்காங்க. ஜெர்மனி போய் சண்டை போட்டிருப்பாங்க, பாரிஸ் போய் சண்டை போட்டிருப்பாங்க, எல்லா வாருக்கும் போய் சண்டை போட்டிருப்பாங்க. பட் ஆனால் அவங்கள பற்றின கதைகள் வரவே இல்லை. ஸோ அந்த மாதிரி ரிட்டனாகவும் இல்லை. அதாவது இந்த மாதிரி ஆர்மி போச்சுன்னு இருக்கு. பட் ஆனால் இங்கே இப்படி ஒருத்தர் இருந்தான், இப்படி ஒரு கேர்னல் இருந்தான், இப்படி ஒரு பர்சனாலிட்டியாக யாரும் எனக்கு தெரிஞ்சு இல்லை. இருப்பாங்க, 1-2 பேர் இருக்காங்க. இப்போ பாகிஸ்தானில் சில பேர்லாம் இருக்காங்க. இந்தியன் ஆர்மியில் அப்போ போனவங்க பாகிஸ்தானில் இருக்க சில பேர் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்காங்க தவிர பட் பாப் கல்ச்சரில் நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேர்ல்டு வார் டைம்ல இருந்து ஒருத்தராக நடிக்கணும்னு ஆசை இருக்கு. ஜீசஸாக நடிக்கணும்னு ஆசை இருக்கு. ஆமாம். ஓகே. ஜீசஸ் ரொம்ப பிடிக்கும். ஜீசஸ் ஏன் பிடிக்கும்னா அவர் கடவுள், அதெல்லாம் தாண்டி ஒருத்தன் இறக்கும் போதும் இவங்க பண்ணது வந்து தெரியாமல் பண்ணிட்டாங்க, தப்புன்னு கூட சொல்லலை, தெரியாமல் பண்ணிட்டாங்க, அவங்கள மன்னிச்சிருங்கன்னு ஒருத்தன் சொல்கிறான்னா அந்த ஒரு குவாலிட்டிக்கு தான் அவன் கடவுளாக ஆகிறான். அந்த ஒரு நேச்சர் இருக்குல்ல, அதனால தான் அவனை கடவுளாக பார்க்குறாங்க. ஓகே. ஸோ எனக்கு ஜீசஸாக பண்ணணும்னு ஆசை. அப்புறம் மோசஸ்னு ஒருத்தர் இருக்கார். அவர் தான் வந்துட்டு லைக் ஜூஸ் இருக்காங்களே, யூதர்களோட அவர் தான் ஸ்டார்ட் பண்ணார் அந்த ஒரு இதை. எல்லாரையும் ஒன்று சேர்த்து ஒரு ரிலீஜனாக அவர் தான் ஸ்டார்ட் பண்ணார். ஸோ அவர் வந்து ஈஜிப்ட் இப்போ கர்ணன் வந்து கடலில் இப்படி இதில் போனார்ல, கங்கா ரிவரில் போனார்ல, அந்த மாதிரி அவங்கள பெற்ற அம்மா வந்துட்டு அந்த டைமில் மேல் கிட்ஸ் எல்லாம் கொண்டு இருந்தாங்க, யூதர்களோட கிட்ஸ் எல்லாம் கொண்டு இருந்தாங்க. அப்போ அவங்க அம்மா வந்துட்டு அவரை வந்துட்டு நம்ம பிள்ளை இங்கே இருந்தால் செத்து போயிடுவான்னு சொல்லிட்டு நைல் ரிவரில் அமிச்சிட்டாங்க. நைல் நதியில் அமிச்சிட்டாங்க மோசஸ். அவர் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு இளவரசராக, ஈஜிப்தில் இளவரசராக வளர்ந்தார். அதுக்கப்புறம் அவர் வந்து அவரோட பீப்புளெல்லாம் வந்துட்டு காப்பாற்றி வேற ஒரு ஊருக்கு கூப்பிட்டு போனார். அங்கேருந்த ஒரு அடிமைப்பட்டு இருந்த பீப்புள்ஸ் எல்லாம் காப்பாற்றி, கம்யூனிட்டியை காப்பாற்றி வந்து கூப்பிட்டு போனார். ஸோ அதுலேருந்து தான் வந்துட்டு இஸ்லாம் வந்துச்சு, கிறிஸ்டியானிட்டி எல்லாமே அதுலேருந்து தான் வந்துச்சு. ஓகே. ஸோ அவராக நடிக்கணும்னு ஆசை. ஓகே. ராமராக நடிக்கணும்னு ஆசை இருக்கு. இப்போ ஐ மீன் ஒரு ஹியூமன் வேல்யூஸை எந்த ஒரு ஐகான் வந்து சொல்கிறானோ அதை நம்ம பிடிக்கும். இப்போ மகாபாரதத்துலேயே வந்துட்டு விக்கர்ணன் ஒரு கேரக்டர் இருக்கு. விக்கர்ணன் வந்து துரியோதன அந்த 100 பேர் இருந்தாங்கல்ல, அந்த 100 பேரில் ஒருத்தன். ஸோ அவன் மட்டும்தான் வந்துட்டு இப்போ பாஞ்சாலியை வந்துட்டு எல்லாரும் வந்து அவமானப்படுத்தும் போது இப்படி பண்ணாதீங்க, இந்த மாதிரி பொண்ணை பண்ணக்கூடாது அப்படின்னு அவன் மட்டும்தான் சொல்லியிருப்பான் அந்த 100 பேரில். ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒருத்தன் இருந்திருக்கான். கெட்டவனாக இருந்தாலும் அவனுக்குள்ளேயே ஒரு நல்லது இருக்குது. அவன் கெட்டவன் தான், பட் அவனுக்குள்ளேயே ஒரு குட்டி ஒரு நல்லது இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணணும்னு ஆசை. ஒரு மித்தாலஜி தான் அவங்களாம், அதெல்லாம் பண்ணணும்னு ஆசை. நெகட்டிவாக பண்ணணும்னு ஆசை. மெயினாக வில்லனா நெகட்டிவாக பண்ணணும்னு ஆசை. சைக்கிக்காக சொல்கிறீங்களா இல்லை நார்மல்? நான் நெகட்டிவாக, இப்போது வில்லன்லாம் இருப்பாங்களே, இப்போ விஜய் சேதுபதி சார்லாம் பண்ணுவார்ல, அந்த மாதிரி ஒரு வில்லனாக பண்ணணும்னு ஆசை. வில்லனே சில பேர் வந்துட்டு அவங்களுக்குள்ள ஒரு மாரல் எத்திக்ஸ் இருக்கும். இப்போ தேனோஸ்க்குலாம் ஒரு மாரல் எத்திக்ஸ் இருக்கும். கண்டிப்பாக ஒரு மாரல் எத்திக்ஸ் இருக்கிற ஒரு வில்லனாக பண்ணணும்னு ஆசை. இதுதான் பண்ணுவான்னு இல்லாமல் இவன் எல்லாமே பண்ணுவான். ஒரு கேரக்டர் ரோலும் பண்ணணும், ஒரு காமெடியன் ரோலும் பண்ணணும். இப்போ எல்லாரையும் சிரிக்க வைக்கிற மாதிரி ரோலும் பண்ணணும், எல்லாரையும் அழுகிற வைக்கிற மாதிரி ரோலும் பண்ணணும். ஓகே. அந்த மாதிரி எல்லாமே பண்ணணும்னு ஆசை. இப்போ கேரக்டர்ஸ்னால் இதெல்லாம் தான். ஓகே. ஃபுல்லாக எல்லா ஜானர்லேயும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அதில் முக்கியமாக அந்த பயோபிக்ஸ் நிறைய பண்ணணும். சூப்பர். நைஸ். இவ்வளோ நேரம் நம்ம பல விஷயங்களை பற்றி ஆஷிக் கோபிநாத் அவர்கள்ட்ட பேசணும். அதில் ஏதோ ஒரு புரிதல், ஒரு சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிருக்க முடியும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இதே மாதிரி ஒரு அழகான ஒரு மனதோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது என்கே. அன்புக்கு நன்றி. என்கே ஃப்ரம் ஃபைனலி. என்கேனா நவநீத கிருஷ்ணர் பெரிய பேரா இருக்குது இல்ல, சிறுசா சொல்லிட்டா முடிஞ்சது. அந்த பேரை என்னாலேயே ஞாபகம் வச்சுக்கணும். ஏஜி.